ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். மிக்சர் பாஸ் சீசன் 9 தமிழ். ஸோ அந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 24/7 லைவ் ஸ்ட்ரீமிங்கில் என்னென்னலாம் நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். அதாவது கலையரசன் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம திவாகர் எது பேசினாலும் பிக் பாஸ் உடனே உள்ளே வந்துட்டு இந்த மாதிரி வெளி உலக விஷயத்தை வந்து பேசாதீங்கன்னு சொல்லி சொல்கிற மூதேவி பிக் பாஸ் சாசோ பிரஜன் என்ன வேணாலும் பேசலாம், சரியா? அரோரா என்ன வேணாலும் பேசலாம். இந்த மாதிரி வெளியேருந்து வர்றவங்க மேட்ரை வந்து சாண்ட்ரா பற்றி எது வேணாலும் பேசலாம், பாரதி பற்றி பேசினா மட்டும்தான் வருவாங்க அப்படின்ற மாதிரி தான் வந்து இருக்குது அப்படிங்கிறது தான். ஸோ அதை பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனல் புதுசாக இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ மறக்காமல் ஒரு லைக்கை போட்டுருங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பார்வதி தான் கண்டென்ட் உள்ளேயுமே வெளியுமே, சரியா? அந்த அளவுக்கு வந்து கண்டென்ட் இல்லாத இந்த பிக் பாஸ் நிகழ்ச்சியை நம்ம விமர்சனம் பண்ணி என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி உங்களுக்கு வரும். எனக்கு அது தோணுச்சு. பட் இருந்தாலும் நம்ம இந்த ஒரு வாரம் தானே முடிச்சுட்டு கடையை முடிடும் அப்படிங்கிறது நான் வந்து திருப்பி முடிவு பண்ணிட்டேன். அதுக்காக அப்டேட்ஸ் மட்டும்தான். இந்த 3 நாள் பார்வதி வச்சு என்ன தான் இவங்க விளையாட போகிறாங்க அப்படிங்கிறத வச்சு தான் நான் பார்க்க போகிறேன். அதில் இன்றைக்கி வந்து பிரஜன் தன்னுடைய பொண்டாட்டி நடிக்கவே இல்லை. அவள் பொண்டாட்டிக்காக வெளியே மக்கள் அவ்வளோ பண்ணாங்க. அதுவும் இல்லாமல் அந்த மாஸ் மொமெண்ட் கானா வினோத், சபரி மற்றும் கானா வினோத் பேர் என்ன விக்ரம் எல்லாம் நின்று இப்படி பண்ணிங்கல்ல, அதெல்லாம் வந்து ஃபயர்ரா கெமி சொல்கிறா, செம்ம ஃபயராக இருந்துச்சு, எரிஞ்சிச்சு பற்றி அப்படின்றா, சரியா? அதெல்லாம் உண்மைதான், இல்லைன்னு சொல்லலை. ஏன்னா அந்த இடத்துல வந்து பார்வதி தன் தப்புக்கு நீங்கள் குரல் கொடுத்தீங்க, ரைட். பட் வார்த்தைகள் கொஞ்சம் நீங்களும் எல்லை மீறி போனீங்க, அதை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது தான். அப்புறம் ஸ்கேம்ரா அந்த விஷயத்தை யாருமே அட்ரஸ் பண்ணாது மட்டும்தான் நாங்கள் பிரச்சனை. பார்வதிக்கு வந்து ரெட் கார்டு கொடுக்கக்கூடாது அப்படின்னு நாங்கள் சொல்லலை, ஓகேவா? அது வந்து நிஜமாவே தப்பான ஒரு பிஹேவியர் தாங்கிறது நான் திருப்பி அட்ரஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஆனால் வெளியே கொழுந்து விட்டு எரிஞ்சிச்சு எல்லாம் சொல்லும் பொழுது பிரஜன் சொல்கிறேன், நான் மட்டும் அங்கே இருந்திருந்தேன் அப்படின்னா அடிச்சிருப்பேன். 2 ரெட் கார்டு வாங்கினேன், பார்வதியும் கமருதியும் அடிச்சிருப்பேன் அப்படின்ட்டு. இன்னொன்று ஒரு உருட்டுனா பார்த்தீங்களா, பார்வதி கமருதின்ட்டு இந்த ஆள் பேசினானா, யார்? பிரஜன். கலை சொல்கிறான், அவன் சும்மா புல்லா விட்டுருப்பான்டா, அவன் யாருமே பேசலையா, மதிக்கவே இல்லையா பிரஜன் கிட்ட. இந்த மூதையை வந்து பார்த்தீங்கன்னா பொய் சொல்லி தெரியுது அப்படிங்கிறது பார்க்க முடியுது. யார்? நம்ம பிரஜன், சரியா? அது மட்டும் இல்லாமல் பிரஜன் வந்து இந்த கானா வினோத்தோடைய அந்த வெட்டி எடுத்த விஷயம் இருக்குல்ல, அதில் ஃபுல் அண்ட் ஃபுல் ஜஸ்டிஃபிகேஷன் கொடுத்துட்டு இருக்கான். அரோரா விக்ரம் நீங்கள் தப்பே பண்ணலன்ட்டு. விக்ரம் தப்பு பண்ணல கூட நான் ஒத்துக்கிறேன். பட் அரோரா மேனிபுலேட் பண்ணது உண்மை தான். கிச்சனில் வந்து திவ்யாவுடைய பிஆர் வெளியே வந்து இப்படி ஒரு வேலையை பார்க்குறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. திவ்யாவுடைய பிஆர் உள்ள வந்திருக்கக்கூடிய எல்லாரும் தான் இனிஷியேட் பண்ணிட்டாங்க. திவ்யாவோட பிஆர் காசு கொடுத்துருக்காங்க, இதெல்லாம் வெளியே நான் பேச முடியாது அப்படின்ட்டான். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மூதேவி பிக் பாஸ் வந்து அப்படியே போடுறேன். திவ்யா பிஆர் இல்லடா, கடன் எடுக்க வச்சது பிக் பாஸ் பிஆர், சரியா? விஜய் சேதுபதியும் பிக் பாஸும் சேர்ந்து கானா வினோத் வந்து தாக்கி கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க நினைக்கிற ஆளுக்கு கொடுக்கணுன்றதுக்காக கானா வினோத் வெளியே அனுப்பிட்டான். அதுதான் பிளானுங்கன்னு மக்களுக்கு புரியாமல் இல்லை. மக்கள் என்ன முட்டாள் நினைச்சியா? போய் கமெண்ட் செக்ஷனை பாடுறா தம்பி. பிரஜன் கமெண்ட் செக்ஷனை பாரு. இன்னைக்கு கூட அரோரா வந்த துஷார ப்ரோமோ பாரு, கீழே கமெண்ட் செக்ஷனை பாரு. கதறுவேன். மக்கள் அப்படி கதறிட்டு இருக்காண்டா இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு. நீங்கள் என்னடா வந்து ஜஸ்டிஃபை பண்ணிட்டு இருக்கீங்க? சாண்ட்ராவுடைய ஆக்டிங்லாம் தோல் வச்சு தொங்க விட்டானுங்க. இன்னமும் வந்து பார்த்தீங்கன்னா சாண்ட்ரா ஒரு வீர தமிழச்சி மாற தமிழச்சி நீங்களாம் வந்து பண்ணது பார்த்தீங்கன்னா அப்படி அப்படின்னு நீங்களாம் நடித்தது விக்ரம் அப்புறம் வந்து சபரி கண்ணு முன்னாடி விழுந்தாங்க. அது எப்படிடா? ஏய், நடிப்பு தான்டா. நீங்கள் நல்லா நடிச்சிங்க, அந்த சுச்சுவேஷனை யூட்டிலைஸ் பண்ணி பெர்ஃபார்ம் பண்ணிட்டீங்க. அதுக்காக பாரதி கமருதிகிட்ட பேசிட்டேன்ற மாதிரி ஒரு பில்டப் விட்டாம பாருங்க நம்ம பேப்பர். பொய் சொல்லி அப்படின்ற மாதிரி கண்டிப்பாக சொல்லலாம், அவ்வளோ பொய். அடுத்து இந்த துஷார் நம்ம இவன் வந்து அரோரா வந்து 2 பேரும் உள்ளே வந்துட்டு இருக்கும்போது துஷார் வந்து கட்டி பிடிச்சி இது பண்ணிட்டு இருக்கேன். அப்போ இந்த ஆள் பிரவீன் காந்தி டைட்டில் ஒரு டேரக்டரா சூப்பராக இருக்குது, நான் ஜோடி 2ல் உங்களை தான் வச்சுக்கிறேன். ஓடா புதேவி மூஞ்சி. இவெல்லாம் இதுதான் டேரக்டராகவும் இருக்கான்னு நினைக்கிறேன். எப்படிப்பட்ட படம் எடுத்த ஒரு ரச்சகன்னு அது இதுன்னு எடுத்துகிட்டு இப்போ ஜோடி 2க்கு வரேன், நான் உங்களுக்கு ஒரு கேரக்டர் தரேன். கேடுகடத்தனமாக தரம் தாழ்ந்து இறங்கிட்டு இருக்கு. இந்த பலூனுக்கு போய் கேரக்டர் கொடுக்க போறியா? மூஞ்சி முகரையும் பாரு. அவள் அப்படியே போயிட்டா, அவனை மதிக்காமையே. எனக்கு தெரியும் சும்மா வெட்டு பீஸுன்ட்டு, சரியா? அவள் வந்து அப்படியே போயிட்டா. அடுத்து துஷார் வந்துட்டு அப்படியே ரொம்ப பாசிட்டிவாக அரோரா கூட இருந்துட்டு அந்த பாட்டு எடுத்து படிக்கிறது என்ன எல்லாம் வந்து போயிட்டுருக்கு ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் ஜஸ்டிஃபிகேஷன். கலையை நாமினேஷன் பண்ணதை பற்றி கலை சொன்னான்ல ஒரு கெட்ட வார்த்தை, அவங்க திட்டி விட்டான்ல. அப்போ துஷார் நாமினேட் பண்ணியிருக்காங்க கலையை. அதனால் போய் 2 பேரும் வந்து ஜஸ்டிஃபிகேஷன் கொடுத்துட்டு இருக்காங்க. அப்போ வந்து பிக் பாஸ் உள்ளே வந்து வெளியே வந்து கானா வினோத் தான் நம்பர் 1 இருக்குது, அவர் வந்து இப்படி டைட்டில் எடுப்பாங்கன்றது எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரிலாம் பேசும்போது டக்குன்னு வந்துட்டான் பிக் பாஸ். ஏன்னா தெரியக்கூடாது இல்லை, இது உடனே கட் பண்ணிட்டு வேணாம். இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு என்ன தோணுது அப்படின்னா, அவங்க நினைக்கிற ஆட்களை செலக்ட் பண்ணி கொண்டு வர்றதுக்கு தான் இந்த புஷ் நடக்குது அப்படிங்கிறது பார்க்க முடியுது. இன்னும் திவ்யாவும் பிரஜனும் பேச ஆரம்பிக்கலை. ஓகே, அவங்க 2 பேரும் சாண்ட்ரா பற்றி என்ன பேச போகிறாங்கிறது தெரில. ஸோ அதை பற்றி நான் அப்டேட் எல்லாம் தரேன். உங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்கள். ஆக மொத்தம் பிரஜனுடைய முகத்திலே கிழிஞ்சிருச்சு.